அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவதில்லை. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஒரு வெள்ளிக்கிழமைனாலே ஒரு இம்பேக்ட், ஒரு கொண்டாட்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். காரணம் என்ன? ஒன்று ப்ராஃபிட் புக்கிங் இருக்கணும், இல்லைன்னா ஷார்ட் கவரிங் இருக்கணும். அப்படிங்கிறது இது ரெண்டுமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை எல்லாருமே பொதுவாக. ஆனால் அதன் தாக்கம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எதோட ஆரம்பிக்குதுன்னா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. ஒரு மந்தமான சூழ்நிலையில் இது ஏற்படுமா அப்படிங்கிறத வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சந்தை எப்படி ஆரம்பமாகலாம் அப்படின்னு ஹெட்ஜ் நிஃப்டி மூலிமா நம்ம பார்க்கலாம். இப்போ ஹெட்ஜ் நிஃப்டி பார்த்திங்கன்னா 18,068 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. நேரம் 7:18 அப்போது நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் எங்கே இருந்தாங்க, மே கான்ட்ராக்டோட ஃபியூச்சர்ஸ் எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு கரெக்டாக 18,000 அதன் அருகாமையில் இருந்திருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 50 புள்ளிகள் ஒரு கேப் அப் இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கணும். இந்த கேப் அப் எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுலே ரீசன்ட் டேஸில் இருக்கிறதுலே அதிகமான ஹை அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த 4 நாட்கள் ஒரு 4 நாட்கள் வர்த்தகம் முடிஞ்சிருக்கு. அதனுடைய ஓப்பன் அப்படிங்கிறது 17,707 இருந்திருக்கு. லோ, குறைந்தபட்ச லோ அப்படிங்கிறது 17,612. இருக்கிறதுலே ஹை இப்போதைக்கு 17,931. கிட்டத்தட்ட ஒரு 300 புள்ளிகளோட மொமெண்டம் ஆயிருக்கு. ஒரு 500 புள்ளிகளோட மொமெண்டம் இல்லை 400 புள்ளிகளோட மொமெண்டம் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஹையை பிரேக் பண்ணி தான் ரேஞ்ச் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகணும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகலைன்னா இன்சைடு ஓப்பன், அதாவது இன்சைடு மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 17,600 to 17,900 தான் சந்தை இருக்க போகிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கு ஓப்பன் பார்த்தீங்கன்னா 42,463, இருக்கிற ஹை 43,043, லோ அப்படிங்கும்போது 42,269. அப்போ இவங்க ஒரு 1000 புள்ளிகள் எப்போவுமே ஒரு எக்ஸ்பேண்ட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு 700 புள்ளிகள், ஒரு 800 புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இந்த ரேஞ்ச் இருக்குது. உடனே ஒன்று கவலைக்கிடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு நிஃப்டி ஃபியூச்சர் மே கான்ட்ராக்ட் இருக்கிற ப்ரீமியம் பார்த்திங்கன்னா நிஃப்டி இப்போ 17,915 ஒரு 70 to 80 புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் அது இல்லை. இன்றைக்கி என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மே கான்ட்ராக்ட் 43,000 தான் இருக்காங்க. அப்போது ப்ரீமியம் பெருசாக இல்லை. அப்போ இதனுடைய காரணம் என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறதும் அட்டவணை நம்மளுக்கு மே கான்ட்ராக்டோட அட்டவணை 43,000 கால் சொல்கிறாங்க. அப்போ 259 ரூபா. அப்போ 43,259 அப்படிங்கிறது மிக முக்கியமான புள்ளியாக இருக்க போகிறது. நிஃப்டிலையும் சரி பேங்க் நிஃப்டிலையும் சரி. இப்போது இது மே கான்ட்ராக்ட். அப்போ இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி மிக குறைவாக இருக்குது. இந்த ஆரம்பமே தொடக்கமே. அப்போ தொடக்கத்திலேயே ஒரு ஏடிஎம் ப்ரைஸோட ப்ரீமியம் பார்த்தா 107 ரூபா. அப்போது ஒரு ப்ரீமியம் அப்படிங்கிறது ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு ஹெவியாக இல்லை. இது ஒரு ட்ராபேக். ஆனால் சந்தையில் என்ன வேலை நடக்கலாம். 80% ஒரு வர்த்தகம் செய்யாமல் தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். 20% ஏதேனும் பிரேக் அவுட்டில் இம்பேக்ட் பண்ணலாம். ஆனால் பிரேக் அவுட்டை கொண்டாடுற அளவுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அதனால் வியாபாரம் செய்பவர்கள் மிக மிக ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும்? ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் நிஃப்டியில் ஒரு அளவுக்கு இருக்குது. ஆனால் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி லோவாக இருக்குது. இதுவே பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் லோவாக இருக்குது. இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி லோவாக இருக்குது. ஆனால் புட் சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அப்போது மார்க்கெட்டை புட் சைடு இன்னும் ப்ரீமியத்தை அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிகிறது. அப்போ இந்த இடத்துல எப்படி பார்த்தாலும் பிரேக் அவுட்டை கொண்டாடக்கூடிய அளவு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லை. அப்போ நேற்று எஸ்டர்டே ஹைக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறது தற்போது தெரிகிறது. இதனை தக்க வைக்குமா, இல்லை இங்கிருந்து வேகமாக மேலே உயருமா, அல்லது சைடுவேக்குள்ளே போகுமா அப்படிங்கிறதான் இது கேள்விக்குறி. ஆனால் சைடுவேக்குள்ளே இருக்கக்கூடிய மார்க்கெட் அதிகபட்சமாக இருக்குது. ஒரு பெரிய அப்
பெரிய டவுன் அப்படிங்கிறது ரெண்டுக்கு சமமான வாய்ப்பாக தான் இருக்குது. பெரிய அப் மூவ் இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ், ஓப்பன் அபோவ் ரெண்டுக்குமே இப்படி இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் அபோவ் ரெண்டு இருந்தாலே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் இருக்கிற வரை எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கக்கூடிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். அப்போ அப்படி இருந்தால் நம்மளுக்கு அப்வேர்டுக்கு வந்துட்டு வாய்ப்பு அதிகம். இதுவே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் ஓப்பன் வச்சுட்டு ஓப்பனுக்கு மேலே நிற்காமல் கீழே நின்றுச்சுன்னா அப்போ இந்த இன்பிட்வீன் கேப் இருக்கிற வரை மார்க்கெட் வந்து சைட்வேக்குள்ளே போயிடும். இதே ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சவங்க நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா அந்த நம்பிக்கை இழப்பு ஏற்படுதுன்னு அர்த்தம். அதற்கப்புறம் கீழே இருந்தார்கள் அப்படின்னா டவுன்வேர்டு போகிறக்குண்டான வாய்ப்புகள் இருக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வருமா அப்படி, ஏன்னா பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ப்ரீமியம் இல்லாத சூழ்நிலையில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வரக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் வந்தாலும் மார்க்கெட் வந்து ஒரு வால்டைல் செஷனாக மாட்டிடுவாங்க. அதனால் இன்றைக்கி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாள். பொதுவாக புதியவர்கள் தொடர்ச்சியாக வியாபாரமே பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு கூட உங்களுக்கு தோணலாம். ஏன்னா இம்ப்ளைடு வாலிட்டி குறைவாக இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இல்லை. நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக விரைவாக வரணுன்னாலும் சரி, லாஸ் வரணுன்னாலும் இதில் வாய்ப்பு குறைவு ரொம்ப ஸ்லோவாக வரும். அப்போ வியாபாரம் பண்ணுறவங்க என்ன ஆகுனா உங்களை தூண்டி விட்டு ஓவர் ட்ரேடிங் அப்படிங்கிறக்குள்ளே கொண்டு போயிடும். அப்போ வாய்ப்பே இல்லாத இடத்துல ஓவர் ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேபிட்டல் காணாமல் போயிடும். அதனால தான் இந்த இடத்துல புதியவர்கள் வர்த்தகம் செய்யாதீர்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நீங்கள் இதுவே அனுபவித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சொல்கிறதோட அர்த்தம் உங்களுக்கு எளிதாக புரியும். அதனால் இம்ப்ளைடு வாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முற்பட்டிங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஃபால்ஸ் பிரேக் அவுட் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்கும்போது நீங்கள் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்போ தான் நீங்கள் என்ட்ரி போவீங்க. பட் அதுதான் லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்கும். இது நீங்கள் பார்த்து அனுபவித்தால் உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் புரியும். அதனால் வெள்ளிக்கிழமை கொண்டாட்டம் ஷார்ட் கவரிங்கும் ப்ராஃபிட் புக்குமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.